டேய் சபரி, வாடா நம்ம 2 பேரும் விளையாடலாம், போர் அடிக்குது. சொல்லுடா இவன், என்ன விளையாடலாம்? எனக்குமே போர் அடிக்குது, வா நம்ம போய் விளையாடலாமா எங்கேயாவது? சரி வாடா நம்ம போய் விளையாடலாம். நம்ம வந்துட்டு அந்த சைடு வா, நம்ம அந்த புல் வெளி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம உட்காந்து விளையாடலாம் வா. சரிடா இவன், வா போய் விளையாடலாம். டேய் வாடா, இப்படி வந்துட்டு இந்த சைடு வா, நம்ம இங்கே உட்காந்து நம்ம வந்து நல்லா படுத்துட்டு உட்காந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பில்லெல்லாம் நம்ம பிடிச்சி நம்ம விளையாடலாம். இல்லடா இவன், இங்கேயே நீட்டாக இருக்கிறேன், இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரி சபரி, அங்கேயே உட்காந்துக்கோ. நம்ம ஜனவரி பிப்ரவரி விளையாடலாம். சரி இவன், விளையாடலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இங்க பாரு நான் எடுத்துட்டேனே, இப்போ படி அடிப்பேன். இவன் என் கை மேலேயே தான் வச்சிருக்கணும், அப்பனா தான் நான் என்னால் அடிக்க முடியும். போடா, அப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது. அது என் கை, நான் அப்படி வைப்பேன், நீ அடிக்கிறப்ப நான் எடுத்துப்பேன். இது நான் சொல்லிட்டே இருக்கிறேன், பொழுதானைக்கு எடுத்துகிட்டே இருந்தால் அப்புறம் நான் எப்படி அடிக்க முடியும் சொல்ல? நீ அடிச்சிருவேன், நான் டிசம்பர் நீ இப்படி எடுத்துகிட்டே இருந்தேன்னா என்னால் அடிக்க முடியாது. அதெல்லாம் கிடையாதுடா, விளையாட்டுனா விளையாட்டு தான், நான் அப்படிதான் எடுப்பேன். உன்னால முடிஞ்சா அடிச்சுக்கோ. அப்போ நான் வரலடா, நான் எந்திரிச்சு நான் போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ வந்து நீ டிசம்பர் அடி, அப்புறமேட்டு நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. டேய், இப்போ நீ எங்கே போகிற? என்னை வந்து டிசம்பர் அடிக்காம நீ எங்கே போகிறேன்னு கேட்குறேன் நான். டேய் அதெல்லாம் முடியாதுடா, உங்களை நான் விளையாட்டுக்கொள்ள நான் வீட்டுக்கு எந்திரிச்சு போகிறேன், சரியா? டேய், என்ன உனக்கு மட்டும் தான் கோவப்பட்டு போ தெரியுமா? இரு, நான் உன்னை வரேன், உன்னை பேசிக்கிறேன். டேய் என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? அப்படியே எட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கோ. உன்னை இரு, இப்போ பாரு காலையே உதைக்கிறேன். டேய், இப்போ என்னென்னத்துக்கு நீ வந்துட்டு நீ அடிக்கிற? இரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னடா அடிக்கிற, ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ எதுக்குடா இப்போ நடிக்கிற? இரு, நான் எங்கள் அம்மா கிட்டேயும் நான் போய் சொல்கிறேன், இரு. படா உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன்னா யார்கிட்ட சொன்ன, நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். நான் போய் எங்கள் அம்மா கிட்டே உன்னை சொல்கிறேன்டா, இருடா. அம்மா, என்ன அந்த சபரி பையன் வந்து என்னை அடிச்சுட்டு போயிட்டான், அப்போ என்னன்னு கேட்குறே இல்லையா? அங்கே பாரு காலெல்லாம் எப்படி காயமாயிடுச்சுன்னு, எனக்கு ஒரே வலியாக வலிக்குது, வந்து கேளுமா. டேய், உன்னை இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன்னை அப்போவே சொன்னேன்னா இல்லையா, விளையாட போவாதுன்னு. எங்கே போயிட்டு நீயே விளையாண்டுட்டு இப்படி சண்டை கொண்டு வந்து தெரிஞ்சுட்டியா? அங்கே பாரு கையிலலாம் எப்படி காயமாயிடுச்சு. இரு, நான் போய் அவனையும் நான் பேசிக்கிறேன், இரு. மாமா, அவன் வீட்டுக்கு போயிட்டான், நான் கூப்பிட்டு போகிறேன் மாமா. எங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லுமா, இப்படி பண்ணியிருக்கான்னு வந்து சொல்லுமா. உன்னையும் தான் பேசுகிறேன், நீயும் எதுக்கு வந்துட்டு அங்கே போன சொல்லு. நீ எதுக்கு அவங்ககிட்ட விளையாட போன? அவன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரியுதுல்ல, கிட்ட எதுக்கு நீ போனேன்னு சொல்கிறேன். நீயா போனியா இல்லை அவனா கூப்பிட்டானா? உண்மையை சொல்லு. இல்லைம்மா, நான் பாட்டு கம்முனுதாம்மா வந்துட்டேன், அவன் தான் நீ வந்து விளையாடுறதுக்கு கூப்பிட்டான். இரு, போய் எங்கள் அம்மாட்டையே சொல்கிறேன், அவனையும் பேசுகிறேன், இரு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன். இந்த பாரு லட்சுமி, என் பையனை வந்து உன் பையன் எப்படி அடிச்சு வச்சிருக்கான், அவன் கையை பாரு எப்படி நீட்டிட்டு இருக்கான், அவன் கையில பாரு எவ்வளோ வந்து நீங்கி போயிருக்குதுன்னு. எதுக்கு அவன் வந்து அடிச்சான் சொல்லு? உங்க பையன் இப்படி பண்ணலாமா? இங்க பாருங்கக்கா, என்னை எப்படி வந்து அடிச்சிருந்துருக்கான்னு பாருங்க. அவனே தான் என்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்டான், அவனே வந்துட்டு என்னை அடிச்சிட்டான். என்னன்னு கேட்டுக்கோங்க உங்க பையனை. அப்பா சாமி, இந்த சின்ன பிள்ளைங்க சண்டையை வந்துட்டு இவ்வளோ பெருசாக கொண்டு வராதீங்க. அவன் அடித்தானா வந்துட்டு நீ என்கிட்ட வந்து இல்லை தம்பி சொல்லியிருக்கணும், நான் அவனை பேசியிருப்பேன். அவன் அப்போ வந்துட்டு ஓடி போயிட்டான், வந்து பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டான். நான் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். இங்க பாரு லட்சுமி, இதுக்கு மேல உன் பையன் மேல கையை வச்சானா நடக்கிறது வேற, அவனை நான் என்ன பண்ணுவனே தெரியாது, சரியா? நானும் சின்ன பிள்ளைங்க பிரச்சனை வேண்டாம்னு சொன்னா இதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப பாரு எவ்வளவு காயம் பண்ணி வச்சிருக்கிறான்னு. இதுக்கு மேல நான் அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்கே பாரு, நான் வந்து என் பையனை வேணும்லாம் நான் அடிக்க சொல்லலை, அவனை நான் மிரட்டிக்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்க விஷயத்தை இவ்வளோ தூரம் வந்துட்டு கொண்டு வராதீங்க, சரிங்களா? ஆனா இப்பயே சொல்றேன், நான் சின்ன பிள்ளைங்க சண்டை கொண்டு வரல. இப்ப அவன் காயமாயிடுச்சுன்னு அதனால தான் வந்திருக்கிறேன். இன்னொரு நாள்